பிரதமர் மோடியோ இல்லை பாஜகவின் அரசோ வந்து சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிராக தான் செயல்படுது அப்படின்னு சொல்லி அதுதான் கோர் கண்டென்ட்டாக வச்சிருக்காங்க. இன்னைக்கு எந்த பிபிசி பேசுகிறதோ, எந்த பிபிசி வந்து தன்னுடைய பிரிட்டிஷ் பிராட்காஸ்டாக அறிவித்திருக்கிறதோ அந்த பிரிட்டன் அரசு தான் அன்றைக்கு பாரதத்தை அவர்கள் வந்து ஆளுமை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்றால் இங்கே இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை வரணும் அப்படின்னு பிரித்தாளும் சூழ்ச்சியை வைத்து மிகப்பெரிய கலவரம். ஏறக்குறைய 73% கலவரங்கள் என்பது ஜவஹர்லால் நேரு அவர்களில் இருந்து இந்திரா காந்தியுடைய ஆட்சி, ராஜீவ்காந்தி ஆட்சின்னு இவர்கள் ஆட்சியில் மட்டும் 73% கலவரங்கள் நடந்திருக்கிறது. இந்தியாவிலேயே அதிக பொருளாதார வலிமை படைத்த இஸ்லாமியர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்றால் அது குஜராத் மாநிலத்தில் தான். இன்றைக்கு யாரெல்லாம் இஸ்லாமிய மக்கள் மத்தியில் வந்து மோடி அவர்களுக்கு எதிராக அச்சத்தை விதைக்கிறார்களோ இந்த கூட்டணியில் உள்ள இவர்கள் எல்லாருமே அன்றைக்கு எடுத்த முடிவு திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்க்கணும். நாங்க வந்து சிறுபான்மை என்றால் அடிமைகள் கிடையாதுன்னு காட்டணும்னு இளைஞர்கள் ஒரு சில பேர் நினைத்தால் அவன் ஆட்டோமேட்டிக்கா குண்டு வைக்க தயாராகுவான். பிபிசி ஆவணப்படத்தை ஆதரிக்கிறோம் என்ற பெயரில் இங்கு இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள்ல பல பேர் பேசுவது மிகப்பெரிய அடுத்த குண்டுவெடிப்பை, அடுத்த தீவிரவாத செயலை ஊக்குவிக்கும். திமுக ஆட்சியில் நீதி கிடைக்கல. இப்ப யார் தலை குனியணும்? மோடி அவர்கள் தலை குனியணுமா? திரு ஸ்டாலின் அவர்கள் தலை குனியணுமா? திரு ஸ்டாலின் அவர்கள் தலை குனியணும். வாக்கு வங்கிக்காக இஸ்லாமியர்கள் சாகட்டும். இனி பாதிக்கப்பட்டதே திருப்பி திருப்பி பேச நாங்க தயாரா இல்ல. அது தடுப்பாக இருந்தாலும் இன்றைக்கு பாரத பிரதமர் மிகச்சிறந்த அடிப்படை எல்லோருக்குமானவராக இருக்கிறார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜகவின் சிறுபான்மையினர் பிரிவு தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். அண்மையில் வந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி பிரதமர் மோடி த மோடி கொஸ்டின் அப்படின்னு சொல்லி எப்போவுமே அதில் வந்து முக்கியமாக வந்து குஜராத் கலவரத்தை பற்றி தான் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பேஸ் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே குஜராத் கலவரம்னு வரும்போது மோடிக்கு இதில் பங்கு இருக்குதா இல்லையா, பிரதமர் மோடி அவர்களுக்கு இதில் பங்கு இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எப்போவுமே வைக்கப்பட்டுருக்கு. அதே தான் இந்த டாக்குமெண்ட்ரிலையும் பேசப்பட்டிருக்கு. அந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்தீங்களா, இல்லை அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய நன்மதிப்பை குலைப்பது மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரான ஒரு நிலையை பிபிசி செய்தி ஊடகம் எடுத்திருக்கிறது. குஜராத் கலவரத்தை பொறுத்த வரைக்கும் 2002 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அன்றைய குஜராத் முதல்வராக இருக்கும் பொழுது நடந்த கலவரம். இந்த கலவரம் சம்பந்தமாக முறையாக விசாரிக்கப்பட்டு பல்வேறு தீர்ப்புகள் வெளியாகி இருக்கிறது. அதில் குறிப்பாக இன்றைக்கு பிபிசி 20 ஆண்டுகளுக்கு பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புகழுக்கு இழுக்கு சேர்க்கும் விதமாக இந்திய அளவில் ஒரு மாபெரும் தலைவன் என்பதை தாண்டி இன்றைக்கு உலகத்தின் மிகப்பெரிய தலைவனாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிரதமரை மிகப்பெரிய அளவிற்கு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டை இந்தியாவிலேயே பல நபர்கள் மோடி அவர்கள் மீது வைத்தாங்க. அது வழக்குகளாக நீதிமன்றங்களில் பேசப்பட்டது. பிறகு உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொன்னது, 2002 கலவரத்தில் அன்றைக்கு முதல்வராக இருந்த மோடி அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் வந்து ஒரு வழிகாட்டி அந்த கலவரத்தை முன்னிறுத்தவில்லை. அப்போ இது தவறான குற்றச்சாட்டு என்பதை நாம் எல்லோரும் மதிக்கிற இந்தியாவினுடைய அரசியலமைப்பினுடைய ஒவ்வொரு வரம்பிற்கும் ஒரு உச்ச வரம்பு என்று சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்பு அது. அதை இந்திய மக்கள் எல்லோருமே நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த நாட்டின் உச்ச நீதிமன்றம் எல்லோராலும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி மதிக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது 20 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு பிபிசி என்ற ஆங்கிலேய ஊடகம், அதுவும் நம்மை நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருந்த இங்கிலாந்திலிருந்து உருவாகக்கூடிய அந்த ஊடகம் நம்முடைய பிரதமரை இப்படி ஒரு குற்றச் செயல்களில் ஈடுபட்டது போன்று சித்தரிப்பது இது ஒரு அபாயகரமானது. இந்திய இறையாண்மைக்கும் இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கும் மிகப்பெரிய சவாலை விடுக்கிறது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை மிகப்பெரிய அச்சநிலைக்கு ஏற்படுத்துவதும் பிரதமரை இழிவுபடுத்துவதும் எதிர்வரக்கூடிய 2024 தேர்தலை மையப்படுத்தி செய்கிறார்களா என்ற கேள்வியும் இதில் சேர்ந்து எழுகிறது. ஏன்னா இதை வந்து கட்சி பாகுபாடு இல்லாமல் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ எல்லோருமே எதிர்க்கணும். ஆனால் எல்லோரும் வாய்மூடி இருக்கிறார்கள். நம்முடைய நிலை என்னன்னா, இந்த நாட்டின் உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் கலவரம் சம்பந்தமாக எந்த தவறும் செய்யவில்லை. இது தெளிவான தீர்ப்பு.
அதை இந்திய குடிமக்களாக நாங்கள் அனைவரும் ஏற்கிறோம். எங்கோ இருக்கிற பிபிசி இந்தியாவுடைய இறையாண்மை அல்லது இந்தியாவுடைய உச்சநீதிமன்றத்திற்கு எதிராக ஒரு விஷயத்தை பரப்பினால் அதை கண்டிக்க வேண்டியது பாஜகவுடைய நிலைப்பாடு அல்ல, இந்திய மக்களின் நிலைப்பாடு. அதனால் நாம் எல்லோரும் கண்டிக்கணும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அந்த டாக்குமெண்ட்ரியில் முக்கியமாக என்ன கருத்து வைக்கப்பட்டதுன்னா, பிரதமர் மோடியோ இல்லை பாஜகவின் அரசோ வந்து சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிராக தான் செயல்படுது அப்படின்னு சொல்லி அதை தான் கோர் கண்டென்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த எப்படி பார்க்குறீங்க? இதில் ஒரு சில ஆதாரங்கள் நான் கொடுக்க விரும்புகிறேன். அதாவது 2002 கலவரம், இந்த கலவரத்தில் இஸ்லாமியர்கள் ஏறக்குறைய 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. உண்மையாகவே அது மிகப்பெரிய இந்தியாவுடைய தழும்புகளில் ஒன்றுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த சிறுபான்மை சமூகத்தில் தேடி தேடி கொல்லப்பட்டதும், அவருடைய வீடுகள் சூறையாடப்பட்டதும், பெண்கள் கற்பழிக்கப்பட்டதும் இதெல்லாம் குஜராத் கலவரத்தின் போது நிகழப்பட்டது. அது இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய மனங்களில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அமைதியை நேசிக்கக்கூடிய, மனிதநேயத்தை விரும்பக்கூடிய எல்லோருடைய மனங்களிலும் அது ரணமாக இருக்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் 2002 மட்டுமே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் திமுகவும் இருக்கிற திருமாவளவன் போன்றவர் பேசுகிறார்களே, இதற்கு முன்னால் நடந்த கலவரங்களை பற்றி ஒரு புள்ளி விவரத்தை நான் கொடுக்கும் பொழுது 2002க்கு பிறகு இன்றைக்கு பிரதமராக இருக்கிற மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த திட்டங்களும் அதனுடைய முன்வடிவும் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால 1893 பாம்பே கலவரம் அப்படின்னு ஒரு கலவரம் நடந்தது. இந்த கலவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் மிகப்பெரிய அளவிற்கு வன்முறையை ஏற்படுத்த பிரித்தாளும் சூழ்ச்சியை அன்றைய ஆங்கிலேய அரசு செய்தது. இன்னைக்கு எந்த பிபிசி பேசுகிறதோ, எந்த பிபிசி தன்னுடைய பிரிட்டிஷ் பிராட்காஸ்டாக அறிவித்திருக்கிறதோ, அந்த பிரிட்டன் அரசு தான் அன்றைக்கு பாரதத்தை அவர்கள் ஆளுமை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்றால் இங்கே இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை வரணும் அப்படின்னு பிரித்தாளும் சூழ்ச்சியை வைத்து மிகப்பெரிய கலவரம். அதில் 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள், 25க்கும் மேற்பட்ட இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள், 850க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தார்கள். இந்த கலவரம் நடந்தது. இது வரலாற்றில் இன்றைக்கும் வரைக்கும் பாதுகாக்கப்பட்ட உண்மை. இதை நடத்தியது பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்யக்கூடிய பிரிட்டன் என்ற இந்த அரசு தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதை பற்றி ஏன் பிபிசி டாக்குமெண்ட்ரி எடுக்க மாட்டேங்குது? அப்போ இதை எடுக்கணும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதற்கடுத்து பார்த்தா 1980 மொராதாபாத் கலவரம், இது இந்தியா முழுக்க பேசப்பட்ட கலவரம். இந்த கலவரத்தில் 1500 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள், 200க்கும் மேற்பட்ட இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். இந்து முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்ட கலவரம் இது. இந்த கலவரம் நடக்கும் பொழுது காங்கிரஸ் தான் மத்தியில் இருந்தது, காங்கிரஸ் தான் மாநிலத்தில் இருந்தது. அப்ப 2 இடத்திலும் காங்கிரஸ் இருக்கும் பொழுது ஏன் முஸ்லீம்கள் அன்றைக்கு பாதுகாக்கல? அன்றைக்கு கொத்து கொத்தாக முஸ்லீம்கள் கொல்லப்படும் பொழுது காங்கிரஸ் என்ன செய்தது? ஒண்ணுமே செய்யலை என்பதுதான் இந்த இடத்துல பதிவு செய்யணும். 1983 அஸ்ஸாம் கலவரம். இந்த அஸ்ஸாம் கலவரத்தில் பார்த்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்டவர்கள், இன்னைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இழிவுபடுத்தக்கூடிய இந்த காங்கிரஸ் கயவர்களை பற்றி நான் கேட்கிறேன். அஸ்ஸாமுடைய அந்த கலவரத்தில் 2000க்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் தேடி தேடி கொல்லப்பட்டவர்கள். ஒரு 4 நாட்களுக்குள்ள ஒரு பெரிய இழப்பு நடந்தது. அன்றைக்கு காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது, மத்தியிலும் ஆட்சி, மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்தது. ஏன் அந்த இஸ்லாமியர்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால், இஸ்லாமியர்கள் தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி வாக்கு வங்கியாக இருக்கிறார்கள், நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்களா? கிடையாது. அதில் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, அதில் குற்றவாளிகள் என்று பிடிக்கிறாங்க, பிடிக்கப்பட்ட யாரும் மீதும் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, எல்லோரும் விடுதலை ஆகிறார்கள். எவ்வளவு பெரிய மோசமான செயல். அப்ப இது நடந்தது காங்கிரஸ் உடைய ஆட்சியில். 1984 சீக்கியர்களுக்கு எதிரான மிகப்பெரிய கலவரம் நடக்குது. அப்ப கொத்து கொத்தாக சீக்கியர்கள் கொல்லப்படுகிறார்கள். அன்றைக்கு கொல்லப்பட்டது மிகப்பெரிய கலவரம் என்று பேசப்பட்ட பொழுது கூட சீக்கியர்களுக்கு எதிராக கொல்லப்பட்டதுல முதன்மை குற்றவாளி என்று ஒரு நபரை கூட காங்கிரஸ் ஆட்சியில் நிரூபிக்கல. அப்ப அவ்வளவு பேர் கொண்டிருக்கிறார்களே, இவர்களை யாரை குற்றவாளி நிரூபிச்சிருக்கிறீங்க, யாருக்கு தண்டனை கொடுத்திருக்கீங்கன்னா எதுவுமே கிடையாது. அப்ப இந்த 2000க்கும் மேற்பட்ட சீக்கியர்கள் கொல்லப்பட்டார்களே காங்கிரஸ் உடைய ஆட்சியில், இந்த கலவரம் நடந்தது. இதுல காங்கிரஸ் ஆட்சியினுடைய இந்த நிலைப்பாடு என்ன அப்படின்னு நாம கேள்வி கேட்க விரும்புகிறோம். அதே மாதிரி 1989 பாகல்பூர் கலவரம், இதுல 1200 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள், 300 இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். இது ஒரு இந்து முஸ்லீம் கலவரம் நடந்தது. இந்த கலவரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒருவரையுமே கன்விக்ட் பண்ணல. இவ்வளவு பெரிய கொலை மாபாதகம் நடக்குது, காங்கிரஸ் ஆட்சியில் நடக்குது, மத்தியிலும் அவர்கள், மாநிலத்திலும் அவர்கள். ஆனா எந்த ஒரு தீர்வுமே இஸ்லாமியர்களுக்கு கிடைக்கல. பரிதவிக்கக்கூடிய நிலைமை. 1993 மறுபடி பம்பை கலவரம், 950 இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள், 100க்கும் மேற்பட்ட இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்து முஸ்லீம் மிகப்பெரிய கலவரம் அது. அப்பையும் காங்கிரஸ் ஸ்டேட்ல இருந்துச்சு, சென்ட்ரல்ல இருந்துச்சு.
ஏன் இவர்கள் நடவடிக்கை எடுக்கல? அப்போ இந்த எந்த விஷயங்களை பார்த்தாலும் இந்தியா முழுக்க நடந்த எல்லா கலவரங்களும் காங்கிரஸ் ஆட்சியில் தான் நடந்திருக்கிறது. கொத்து கொத்தாக இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள், காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்கல. அது மட்டும் இல்லாம இப்ப குஜராத்தை இவர்கள் சொல்றதுனால குஜராத்தில் ஒரு புள்ளி விவரம் சொல்றேன். 1950 1995 வரை காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 1194 கலவரங்கள் நடந்திருக்கிறது. ஏறக்குறைய 73% கலவரங்கள் என்பது ஜவஹர்லால் நேரு அவர்களில் இருந்து இந்திரா காந்தியுடைய ஆட்சி, ராஜீவ் காந்தி ஆட்சின்னு இவர்கள் ஆட்சியில மட்டும் 73% கலவரங்கள் நடந்திருக்கிறது. இதுல நீங்க பாருங்க, இந்த 240 கலவரங்கள் 1950 1995 வரைக்கும் இதுல நடந்ததுல 1600க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். குறிப்பா அகமதாபாத்ல மட்டுமே குஜராத்ல 71 கலவரங்கள் நடந்திருக்கிறது. இதுல 1071 பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். 1969 செப்டம்பர் அக்டோபர்ல மட்டுமே 512 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த கலவரம், குற்றவாளிகளை பிடிக்கல. 1986 ஜூலை மாதம் 51 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். 11 இந்துக்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். அதுலயுமே கூட நோ கன்வெக்ஷன், யாரையுமே குற்றம் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கல. 1992 சூரத்தில் நடந்த கலவரம் 175 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். அதுலயுமே யாருமே குற்றவாளிகள் என்று தண்டிக்கப்படவில்லை. 2002 கோத்ரா சம்பவம் நடக்கிறது. அப்பதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு முதல்வராக பொறுப்பு இருக்கிறார். அப்ப அதுக்கு முன்னால பல கலவரங்கள் நடந்திருக்கிறது. குஜராத்தில் மட்டும் நடந்த கலவரம் 240 கலவரங்கள் நடந்திருக்கிறது. இந்த கலவரங்களுடைய இறுதியாக நடந்ததுதான் 2002 நடந்த கலவரம். அப்போ 240 கலவரத்துல 239 கலவரம் நடந்தது காங்கிரஸ் ஆட்சியில. கொத்து கொத்தாக இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில. அவர்கள் மீது எந்த நடவடிக்கை இல்லை, எந்த சார்ஜ் ஷீட் கிடையாது, யாரும் குற்றவாளின்னு இல்லை. அப்போ எல்லாருமே அந்த மனநிலையில உருவாகின ஒரு ஸ்டேட். அந்த ஸ்டேட்டுக்கு தான் மோடி அவர்கள் முதலமைச்சராக வருகிறார். அப்ப அவர் வரக்கூடிய நேரத்தில் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் நடக்கிறது. ரயில் எரிப்பு சம்பவத்தில் ஏறக்குறைய 59 கரசேவகர்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்த கொல்லப்பட்ட உடனே அதனுடைய எதிர்வினையாக மிகப்பெரிய அளவிற்கு தாக்குதலை இஸ்லாமியர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படுகிறது. அதில் இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள். 2002 நடந்த அந்த தாக்குதலில் 1100 இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள். 250க்கும் மேற்பட்ட இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள். இப்போ இதுல எல்லா கலவரமும் நான் இதுக்கு முன்னால சொன்ன கலவரங்கள்ல இஸ்லாமியர்கள் கொல்லப்படும் பொழுது காங்கிரஸ் பாராளுமன்றத்திலும் இருந்தது, சட்டமன்றத்திலும் இருந்தது, நடவடிக்கை எடுக்கல. ஆனால் இந்திய வரலாற்றில் இப்படி இஸ்லாமியர்கள் மீது நடந்த தாக்குதலுக்கு நடவடிக்கை எடுத்த ஒரே ஒரு மனிதன் இருக்கிறார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அன்றைக்கு குஜராத் முதல்வராக இருக்கும் பொழுது அவர் எடுத்த நடவடிக்கையில 249 பேர் குற்றவாளிகளாக உறுதி செய்யப்பட்டு தண்டனைக்குரியவர்களாக ஆக்கப்பட்டார்கள். அதுல நீங்க பாத்தீங்கன்னா 184 பேர் இந்துக்கள், 65 பேர் முஸ்லிம்கள். இவர்கள் எல்லாம் குற்றவாளிகள், இவர்கள் எல்லாம் கொலை செய்தவர்கள் என்று நடவடிக்கை எடுக்கப்பட்ட இந்திய வரலாற்றில் ஒரு ஆட்சி இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி. அதுவும் குஜராத் போன்ற பதட்டமான தொடர் 249 கலவரங்களை சந்தித்த ஒரு மாநிலத்தில் 250வது கலவரம். அந்த கலவரத்தில் ஒரு முடிவெடுக்கப்படுகிறது, யார் குற்றம் நிகழ்த்தினார்களோ அவர்களை தண்டிப்போம். அப்ப தண்டிச்சார். அதனுடைய விளைவு இன்றைக்கு 2002 இருந்து 2022 முடிந்து 2023க்கு வந்திருக்கும். 20 ஆண்டுகள் எந்த கலவரமும் இல்லாமல், இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நிதர்சனமாக நீங்க குஜராத் போன இன்னைக்கு பார்க்க முடியும். இந்தியாவிலேயே அதிக பொருளாதார வலிமை படைத்த இஸ்லாமியர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்றால் அது குஜராத் மாநிலத்தில் தான். அப்ப இந்த வளர்ச்சி எங்கிருந்து வந்தது? கலவரம் இல்லை, அதனால இஸ்லாமியர்கள் வளர்ச்சியோடு இருக்கிறாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் மோடி வந்தாரு 2002 கொன்னுட்டாருன்னு பேசக்கூடியவர்கள் இப்போ நான் இந்தியா முழுக்க காங்கிரஸ் நடத்திய கலவரம், இந்தியாவை தாண்டி குஜராத் மாநிலத்தில் இத்தனை கலவரங்கள் நடந்திருக்கு, இதில் எந்த குற்றவாளியும் நீங்கள் பிடித்தீர்கள்? சூக்கியர்கள் கொல்லப்பட்ட பொழுதும், இஸ்லாமியர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட பொழுதும் அதை வைத்து இன்னொருவரை கையை காட்டி வாக்கு வங்கியாகத்தான் காங்கிரஸ் பயன்படுத்தியதே தவிர இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டதுக்கு நீதி செலுத்தப்பட்டதா? கிடையாது. நான் கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய தலைவர், தமிழகத்தின் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இப்ப நடக்கக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய அந்த செஷன்ல திமுகவுடைய எம்பி எல்லாம் கேள்வி கேட்கணுமா? என்னன்னு பிபிசியில இந்த மாதிரி சொல்லியிருக்கு, அப்ப மோடி ஏன் இதை செஞ்சாரு அப்படின்னு நீங்க கேள்வி கேளுங்க அப்படின்னு இவர்கள் சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இது சொல்லுவதற்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அருகதை இருக்கிறதா? திமுகவிற்கு யோக்கியது இருக்கிறதா?
1998 இதே கோவையில் 19 முஸ்லிம்கள் கலைஞருடைய ஆட்சியில தானே படுகொலை செய்யப்பட்டார்கள், தேடி தேடி கொல்லப்பட்டார்கள், எரித்து கொல்லப்பட்டார்கள். சோபா டெக்ஸ்டைல்ஸ் போன்ற பல தொழில் நிறுவனங்கள் எரிந்து சாம்பலாகி போனது. நிறைய இஸ்லாமியர்கள் வீடுகளை இழந்தார்கள், பள்ளிவாசல் அடித்து நொறுக்கப்பட்டது. கலைஞர் அவர்கள் செய்த நடவடிக்கை என்ன, திமுக செய்த நடவடிக்கை என்ன, எத்தனை பேரை குற்றவாளிகள் என்று தண்டித்தீர்கள்? அந்த ரிப்போர்ட் இருக்கிறதா? இன்னும் கொடுமை என்னன்னா, அதில் சரியாக நீதி செலுத்தப்படவில்லை. அதுல காவல்துறையும் சேர்ந்து அந்த முஸ்லிம்களுடைய படுகொலைக்கு காரணமாக இருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டை வைத்துத்தான் இன்றைக்கு திமுகவுடைய காலை நக்கி பிழைக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜவாஹிருல்லா, ஜெய்னுல் ஆபுதீன், அதே மாதிரி எஸ்டிபிஐ போன்ற அந்த அடிப்படைக்கு மூலகர்த்தாவாக இருக்கக்கூடிய குலாம் முகமது, தௌஹீத் ஜமாத், இதெல்லாம் எப்போ உருவெடுத்தது? அந்த 19 முஸ்லிம்கள் படுகொலையில முழுக்க முழுக்க திமுக சாதகமாக இருந்தது. இஸ்லாமியர்களுக்கு நீதி கிடைக்கல, கலைஞர் நேரடியா பார்க்கல அப்படின்றது மட்டுமல்லாம யார் கொன்றார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த வேதனை அன்னைக்கு நான் சொன்ன இந்த இஸ்லாமிய அமைப்பு இன்றைக்கு யாரெல்லாம் மோடி எதிர்க்கிறார்களோ, இன்றைக்கு யாரெல்லாம் இஸ்லாமிய மக்கள் மத்தியில் மோடி அவர்களுக்கு எதிராக அச்சத்தை விதைக்கிறார்களோ, இந்த கூட்டணியில் உள்ள இவர்கள் எல்லாருமே அன்றைக்கு எடுத்த முடிவு திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்க்கணும். ஏன்னா இவர்கள் இஸ்லாமிய இனத்தை அழிக்கக்கூடியவர்கள், தமிழகத்தில் இவர்கள் மிகப்பெரிய பாசிஸ்டுகள் என்று பேசியது இன்றைக்கு ஜவாஹிருல்லாவா இந்த திமுக கூட்டணியில உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சாரோ அவர் பேசியிருக்கிறார். ஜெய்னுல் ஆபதீன் என்று சொல்லக்கூடிய தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவர் பேசியிருக்கிறார். எஸ்டிபிஐ உடைய பிஎஃப்ஐ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பயங்கரவாத சக்திகளுடைய மூலக்கர்த்தா குலாம் முகமது பேசியிருக்கிறார். அப்ப இவர்களெல்லாம் அன்றைக்கு பேசினார்கள். அப்ப இந்த திமுகவிற்கு என்ன யோகியதை இருக்கு இன்னைக்கு மோடி அவர்களை கேட்பதற்கு? அவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். 249 பேர் கன்விக்ட். இவர்கள் ஒரு நபரை சொல்ல முடியுமா? அப்ப பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்களுக்காக இன்றைக்கு நேர்மையாக அரசு நடத்தக்கூடியது என்பது அது பாரதிய ஜனதா கட்சி தான். நீங்க இப்ப இவ்வளவு ஆதாரம் கொடுத்த பிறகு எந்த வகையில் நீங்க மறுக்க முடியும் என்பது கேள்வி. அதையெல்லாம் தாண்டி அதை ரிலீஸ் பண்றதுனால இப்போ என்ன பதட்டம், அதான் நான் சொல்ல வரேன். அதையெல்லாம் தாண்டி ரிலீஸ் பண்ண வேண்டியதானு சொல்லி நிறைய வலதுசாரி அதான் சொல்ல வரேன். அதான் சொல்ல ரிலீஸ் பண்ண வேண்டியதானே, என்ன பிரச்சனை? அதுதாங்க சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அதாவது இவ்வளவு விஷயங்கள் கலவரங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்திருக்கு. இதையெல்லாம் வெளியிடாத ஆங்கிலேய ஊடகம், இதையெல்லாம் வெளியிடாத இந்தியாவை அடிமைப்படுத்திய இந்த பிரித்தானிய ஊடகம் இன்றைக்கு பாரத பிரதமரை குறிவைப்பதற்கு காரணம் என்பது இந்தியாவில் அமைதி நிலவுகிறது. குஜராத்தில் 20 ஆண்டுகளா கலவரம் இல்லை. இந்தியா முழுக்க 8 ஆண்டுகளாக 2014 கலவரம் இல்லை, அமைதியாக இருக்கிறது. அப்ப இந்துக்களுக்கும் இஸ்லாமியர் மத்தியில் இப்ப மத கலவரத்தை உருவாக்க வேண்டும். ஏன்னா இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இயல்பாக சீக்கிரம் உணர்ச்சி வசப்படக்கூடிய மனநிலையில் இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்ப இங்க காஷ்மீர்ல எப்படி உருவாக்கப்பட்டதோ தமிழகத்திலும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இந்த பிபிசி தடை செய்த பிறகு கூட அதை பதிவிறக்கம் பண்ணி இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத சக்திகள் பரப்பிக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். நீங்க வெளிப்படையா நிறைய பேர் பேசுறாங்க, இதனால் பெரிய ஆபத்து இருக்கிறது, மிகப்பெரிய மீண்டும் கலவரம் வரும், நாம தயாரா இருக்கணும், தாக்குதலுக்கு தயாராகணும்னு தலைவர்கள் பேசுறாங்க, இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத சக்திகள் பேசுறாங்க. அப்ப இது ஆபத்தானதுன்னு நாங்க நினைக்கிறோம். இது மீண்டும் ஒரு மத கலவரம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இந்தியா அமைதி சூழல்ல போகணும்னு நினைக்கிறோம். வளர்ச்சி பாதையில் இந்தியா இருக்கணுமே தவிர மதத்தின் நம்பிக்கையில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். வழி இருக்கிறதா? குஜராத்தில் இழப்பு இருக்கிறதா? ஆம் இருக்கிறது. 2002 நடந்த முஸ்லிம்களுடைய அந்த படுகொலை என்பது ஏற்க முடியாது. அந்த குடும்பத்தில் ஒருவராக நானும் கண்ணீர் வடிக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த பிபிசியினுடைய ஆவணப்படத்தை வைத்துக்கொண்டு இஸ்லாமியர்களை அச்சமூட்டினால் 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, இதை பார்க்கிற இஸ்லாமிய இளைஞன் இந்த நாடு எனக்கு பாதுகாப்பானதல்ல, இங்க இருக்கக்கூடிய மோடி நம்மை அழிக்க நினைக்கிறார், அப்போ நாம் உயிரை கொடுத்தாவது இந்த நாட்டில் நாம் ஒரு மிகப்பெரிய சக்தி என்று காட்டணும், நாங்க சிறுபான்மை என்றால் அடிமைகள் கிடையாதுன்னு காட்டணும்னு இளைஞர்கள் ஒரு சில பேர் நினைத்தால் அவன் ஆட்டோமேட்டிக்கா குண்டு வைக்க தயாராகுவான். அவன் தீவிரவாதியா உருவாகுவான். அப்ப கோயம்புத்தூர்ல குண்டு வெடிக்குதுன்னா ஏன் வெடிக்குது? கோயம்புத்தூர்ல மட்டும் நடக்காது. தமிழக அரசுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், தமிழக காவல்துறைக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால், பிபிசி ஆவணப்படத்தை ஆதரிக்கிறோம் என்ற பெயரில் இங்கு இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள்ல பல பேர் பேசுவது மிகப்பெரிய அடுத்த குண்டுவெடிப்பை, அடுத்த தீவிரவாத செயலை ஊக்குவிக்கும். இது நான் நிதர்சனமா சொல்றேன். இல்லை சார், நிறைய பத்திரிகையாளர்கள் இது எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது, அந்த டாக்குமெண்ட்ரி ரொம்ப கரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. நிறைய வலதுசாரி ஆதரவாளர்களே இதை ரிலீஸ் பண்ணுறதுனால எந்தவித பாதிப்பும் இந்திய இறையாண்மைக்கு ஏற்பட போகிறதில்ல, அதை இதை ஒரு பெருசாக எடுத்து பேன் பண்ணியிருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, திமுக இதற்காக குரல் கொடுக்குது,
பிபிசி ஆவணப்படத்தை வந்து பேன் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு. ஏன்னா மோடி அவர்கள் வந்து படுகொலை நிகழ்த்தியிருக்கிறார் என்பதை மக்களுக்கு தெரியணும்னு. நான் என்ன கேட்குறேன்னா, அவருடைய ஆட்சியில் நீதி கிடைத்திருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு. திமுக ஆட்சியில் நீதி கிடைக்கல. இப்போ யார் தலை குனியணும்? மோடி அவர்கள் தலை குனியணுமா? திரு ஸ்டாலின் அவர்கள் தலை குனியணுமா? திரு ஸ்டாலின் அவர்கள் தலை குனியணும். இவர் இஸ்லாமியருடைய வாக்கு வங்கியை பெற்றுக்கொண்டு இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார். மோடி அவர்கள் இஸ்லாமியர், கிறிஸ்துவர், இந்துக்கள்னு பார்க்கல. நீ யாராக இருந்தாலும் நாட்டின் குடிமகனாக நான் சரியா வேலை செய்வேன் நினைச்சேன்னு எனக்கு ஓட்டு போடுன்னு சொன்னார். அப்ப யார் தலை குனியணும்? திரு ஸ்டாலின் அவர்கள் தலை குனியணும். இன்னொரு பக்கம் பாருங்க, எல்லா கல்லூரி பல்கலைக்கழகங்கள்லாம் எஸ்எஃப்ஐ என்று சொல்லக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் ஆதரவு பெற்ற இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாம் வந்து அதை வீடியோவா போட்டு கல்லூரிகளுக்குள்ள ஒரு தேவையற்ற பிரச்சனை ஏற்படுத்துறாங்க. நான் கேட்கிறேன், இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு குரல் கொடுக்கிற கம்யூனிஸ்ட் இந்த சக்திகள், இந்த சித்தாந்தவாதிகளை பார்த்து, சீனாவில் உங்களுடைய ஆட்சி தான் நடக்குது. ஜிங்ஜாங் மாநிலத்தில் உய்கூர் இன முஸ்லிம்கள் 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் சீன அரசால், கம்யூனிஸ்ட் அரசால் தங்களுடைய வழிபாட்டு முறையை பின்பற்ற முடியாமல் தாடிகளை சிரைக்கப்பட்டு அவர்கள் வந்து இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நெருக்கடி கொடுக்கப்பட்டு இஸ்லாமிய வழிபாட்டை கேள்விக்குறியாக மட்டுமில்லாமல் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் திறந்த வழி சிறைகளில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது சீனாவில் இருக்கா இல்லையா? ஜிங்ஜாங் மாநிலத்தில் இருக்கா இல்லையா? உய்கூர்ல இருக்கா இல்லையா? கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. உலக நாடுகளே இன்னைக்கு வந்து அதை கண்டிக்கிறது. அப்ப இவ்வளவு பெரிய மனித உரிமை மீறலை செய்யக்கூடிய சீனாவை இங்க இருக்கக்கூடிய துப்பு கட்ட கம்யூனிஸ்ட் கேடு கட்டவர்கள், எஸ்எஃப்ஐ போன்ற மாணவர் அமைப்புகள் அங்க கண்டிக்கிறத விட்டுட்டு, இந்தியாவில் இஸ்லாமியர்கள் அமைதியா இருக்கிறோம், வளர்ச்சியில் இருக்கிறோம், எந்த ஒரு அரசின் நலத்திட்டமா இருந்தாலும் எங்களுக்கு அது கிடைக்குது, எதுலையுமே நாங்க புறக்கணிக்கப்படல, எல்லா உரிமைகளையும் பெற்ற ஒரு சமரசமான நிலையில நாங்க இருக்கக்கூடிய நேரத்தில் இதை டார்கெட் பண்ணி மீண்டும் மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தினால் இயல்பாகவே அவர்கள் விரும்புவது இஸ்லாமிய சமூகம் பதட்டத்தோடு இருக்கணும். இங்கு எப்பொழுது பார்த்தாலும் இஸ்லாமிய இளைஞர்கள் தான் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படணும், அவன் குண்டு வைப்பதற்கு மனநிலையில தயாராகணும், இந்த சமூகத்திற்கு எதிரான மனநிலையிலையும் இந்த தேசத்திற்கு எதிரான மனநிலையில் இருக்கணும்னு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக, திருமாவளவன் சொல்றாரு, நான் அதை தமிழ் படுத்துவேன் அப்படின்னு பேட்டு கொடுக்கிறாருன்னா இவர்களுக்கு நோக்கம் இதுதான். வாக்கு வங்கிக்காக இஸ்லாமியர்கள் சாகட்டும், எங்களுடைய வாக்கு வங்கி, எங்களுடைய நலனுக்காக இந்த இஸ்லாமிய சமூகம் காலம் காலத்திற்கு தீவிரவாத பட்டம் சுமத்தி கொண்டிருக்கட்டும். அதை அப்படி நாங்கள் விரும்பல. பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் சமீபத்தில் ஒரு டிஜிபி மாநாடு நடத்தினாங்க. அதில் கூட என்ன சொல்றாங்க, அதி தீவிரமாக இந்த தேசத்திற்கு எதிரான மதகுருக்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்றால், மிதவாதிகளாக இந்த தேசத்தின் மீது பற்றுள்ள மதகுருக்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள், அந்த மக்கள்கிட்ட நீங்க வந்து கொண்டு போங்க, அவர்கள் உண்மையாக இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை பற்றி பேசுவார்கள், இஸ்லாமியர்களும் நம்மளோட சேர்ந்து முன்னேறணும் அப்படின்னு டிஜிபிக்கள் மாநாட்டில் ஏன் பேசணும்? பாரத பிரதமரை பொறுத்தவரை இந்த தேசத்தில் முஸ்லீம், கிறிஸ்டின், இந்தெல்லாம் கிடையாது. நீ வளர்ச்சி வேணும்னா எங்க கூட வா, வளர்ச்சி வேண்டாம் பிரிவினை தான் வேண்டும் என்றால் அது நீ எந்த மதமாக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு நசுக்குவோம், இவ்வளவுதான். ஏன்னா தேசம் முக்கியம் சார், தேசத்தின் பாதுகாப்பு முக்கியம். அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, இஸ்லாமியர்கள் சிந்திக்க வேண்டும். இந்த தருணம் என்பது 2002 நடந்ததுன்னு நீங்க பாக்குறீங்க. உலகில் எங்கு பார்த்தாலும் பெரும்பான்மையாக பலம் உள்ளவர்களாக ஒருவர் இருந்தால் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுவார்கள். இங்க இஸ்லாமியரை சொன்னீங்கன்னா, இஸ்லாமியர்களாவது தொடர்ந்து இந்த கலவரங்கள் நடந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் பாதுகாப்பு பெற்று மீண்டும் மீண்டும் தொழில் வளர்ச்சியில் IAS, IPS இந்த நாட்டின் எல்லா வளங்களிலுமே பங்கெடுக்கிறார்கள். பாகிஸ்தான்ல நிலைமை என்ன? பாகிஸ்தான் இந்துக்களுடைய நிலைமை என்ன? அங்க வாழ முடியல, வழிபாடு செய்ய முடியல, அகதியா ஓடியாரான் சார். அவன் இங்க இருக்க முடியலையா? அவன் பாகிஸ்தான் இருக்க முடியாம ஒரு இந்து மதத்தில் பிறந்ததுனால அந்த நாட்டின் குடிமகன் அகதியா ஓடியாடுறான். அந்த நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் நான் பிச்சை எடுத்து கூட பழச்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவை நோக்கி ஓடி வருகிறார். இங்கே இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? அப்போ பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவில் இருப்பதை விட பாகிஸ்தானில் உள்ளவர்கள் இன்னும் கடும்போக்காக இருந்து அங்க உள்ள இந்துக்களை கொலை செய்கிறார்கள், அங்குள்ள இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களை உடைக்கிறார்கள். அதனாலதான் அவன் அகதியா வரான். இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள், எந்த இஸ்லாமியர் வந்து எங்களுக்கு வந்து வழிபாட்டு உரிமை இல்லை, நாங்க இங்க வந்து உரிமையோட வாழ முடியல, எங்களுக்கு வந்து இந்த நாட்டில் எந்த உரிமையும் கிடையாதுன்னு பாகிஸ்தானுக்கு போறேன்னு சொன்னானா? பங்களாதேஷ் போறேன்னு சொல்றானா? இல்லையே. இது ஏன் நாடு, நான் இங்க இருப்பேன், என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய இந்து சகோதரன், எங்களுக்குள்ள சண்டை வந்தா நாங்க தீர்த்துக்குவோம். வெளியில இருந்து நீ ஒருத்த வந்து எங்களை கட்ட பஞ்சாயத்து பண்ண தேவையில்லை. இந்த மண்ணு, இந்த தர்மம், இந்த ஆன்மீகம், இதை நம்பி வாழக்கூடிய நாங்கள் எங்களுக்குள் ஒன்றுபட்டு இருப்போமே தவிர வெளியில ஒருத்தனை பாகிஸ்தானோ பங்களாதேஷோ வேற ஒரு அரபு நாடுகளோ வந்து எங்களுக்காக நீங்க பரிந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் இந்திய இஸ்லாமியர்களின் நிலை. அதனால 1-2 SDPI, PFI, அதே மாதிரி இந்த தமுமுக, மனிதநேய மக்கள் கட்சி, இந்த யாரெல்லாம் இஸ்லாமியர்களுக்காக அரசியல் சக்தியாக தங்களை அடையாளப்படுத்துகிறார்களோ இவர்கள் ஆபத்தானவர்கள், இவர்களை விட்டு விலகி நிற்கணும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். அதெல்லாம் தாண்டி நிதர்சனமா பாருங்க, இன்றைக்கு ஜப்பான் ஒரு நாடு,
அந்த ஜப்பானை எதிர்த்தது அமெரிக்கா. ரெண்டும் கடுமையான எதிர்நிலையில் உள்ள நாடு. அமெரிக்கா தன்னுடைய அணுகுண்டு ஹிரோஷிமா நகாசாகியில் போடும் பொழுது லட்சக்கணக்கான ஜப்பானியர்கள் கொல்லப்பட்டார்கள், லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க, பேரிழப்பு. ஆனால் அந்த நாடு அதற்கு பிறகு ஒரு முடிவு எடுக்கிறது, நாம் எதிரியாக இருக்கும் பொழுது இழப்புகள் தான் வரும், நட்பாக மாறும் பொழுது மட்டும்தான் நம் தேசம் வளர்ச்சி பெறும், நம் மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். இன்றைக்கு அமெரிக்காவுக்கு முதன்மையான நட்பு நாடு ஜப்பான். அன்னைக்கு ஹிரோஷிமால நாகாசாகியில் கொல்லப்பட்டார்களே, லட்சக்கணக்கான பேர் இறந்தார்களே, அந்த வழி அவர்களுக்கு இருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை போய் அந்த வேதனைக்காக அவர்கள் அந்த துக்க நாளாக அனுசரிக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவோடு நட்பு கரம் நீட்டியதின் விளைவு இன்றைக்கு அந்த நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த நாட்டுடைய எல்லா பொருட்களும் உலக சந்தையில் மிகப்பெரிய அளவு விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அப்ப அவர்கள் கடந்த காலத்தில் இருந்த இழப்புகளை நினைத்திருந்தால் இன்றைக்கு அவர்கள் ஒரு வல்லரசாக, ஒரு ஜனநாயக ரீதியான நாடாக, ஒரு பொருளாதாரத்தில் மேம்பட்ட நாடாக இருந்திருக்க முடியுமா? முடியாது. அப்ப 2002 கலவரத்தை மீண்டும் மீண்டும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு புண்ண ஆற விடாம திரும்ப திரும்ப நீங்க குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது இஸ்லாமியர்களுக்குத்தான் நஷ்டம், இஸ்லாமியர்களுக்குத்தான் பாதிப்பு, அது தழும்புதான், அதை மறக்கத்தான் வேண்டும். நாம் வளர்ச்சியின் பக்கம் செல்வோம். இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 8 ஆண்டு கால ஆட்சியில இஸ்லாமியர்களுக்கு 14 அடிப்படை வளர்ச்சிக்கான திட்டங்களை தந்திருக்கிறார். அது இந்துக்களுக்கு கூட கிடையாது அந்த திட்டம், இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அப்ப அது மட்டும் அல்லாம இன்றைக்கு பாதுகாப்பு கிடைத்திருக்கிறதா இல்லையா? எல்லா இஸ்லாமியர்களும் கொத்து கொத்த எங்கேயாச்சும் கொல்லப்பட்டிருக்கிறார்களா? ஏதாவது ஒரு மாநிலத்தில், பாஜக ஆளும் மாநிலத்திலேயாவது கொல்லப்பட்டிருக்கிறார்களா? எங்கும் கிடையாது, பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அப்ப இந்த பாதுகாப்பை உடைக்க நினைக்கிற நிலையில் ஒரு சில இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளோ, கம்யூனிஸ்ட் அடிப்படைவாத சக்திகளோ, காங்கிரஸோ, திமுகவோ, திருமாவளவன் போன்றவர்களோ மூளைச்சலவையை இஸ்லாமியர்களுக்கு பண்ணினால் இஸ்லாமியர்கள் ஒற்றை குரலில் நாங்கள் வளர்ச்சியின் பக்கம் போறோம், இனி பாதிக்கப்பட்டதே திருப்பி திருப்பி பேச நாங்க தயாரா இல்ல, அது தழும்பாக இருந்தாலும் இன்றைக்கு பாரத பிரதமர் மிகச்சிறந்த அடிப்படை எல்லோருக்குமானவராக இருக்கிறார். சப்கா சாத் சப்கா விகாஸ், அதுதானே அவருடைய கொள்கை. எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி. வளர்ச்சி இந்த தேசத்திற்கு தேவை, அதில் இஸ்லாமியருடைய பங்களிப்பு தேவை. ஜப்பான் வழியோடு இருந்தாலும் கை கொடுத்து இன்றைக்கு உலகின் வல்லரசாக, உலகின் பொருளாதார மிகச்சிறந்த நாடாக அந்த குடிமக்கள் எப்படி சிறப்பாக இருக்கிறார்களோ அதுபோன்று இந்திய இஸ்லாமியர்கள் கடந்த காலத்துடைய துக்கமான நிகழ்வுகளை மறந்துவிட்டு, காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த கொடூரங்களை விட 2002 ஒரு பெரிய கொடூரம் கிடையாது. அதில் பாதிக்கப்பட்டவர்களை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் வழி இருக்கிறது, வேதனை இருக்கிறது. என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதையே நீங்கள் பேசிக்கொண்டில்லாமல் அதை ஒரு வழியாக இருந்தாலும் கூட எதிர்காலம் என்பதில் நாம் வளர்ச்சியின் பக்கம் கொண்டு சென்றால் நிச்சயமாக இந்திய இஸ்லாமிய சமூகம் பாதுகாப்பாக இருக்கும். அதனால் அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகளோ, வாக்கு வங்கிக்காக இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பேச்சையோ நம்பி திரும்ப திரும்ப மோடி அவர்களை இழிவுபடுத்தி பேசுவது என்பது இஸ்லாமிய சமூகம் மிகப்பெரிய பின்னடைவு சந்திக்கும் என்ற நிதர்சன உண்மையை இந்த சமூகம் உணர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால வரக்கூடிய 2024 சிறுபான்மை மக்களின் ஆதரவு பெற்ற கட்சியாக பாஜக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இதை தடுக்கணும். அதற்காகத்தான் இந்த பிபிசி போன்ற அந்நிய சக்திகளுடைய ஒரு மிகப்பெரிய வேலை நடக்கிறது. அதுக்கு இங்க இருக்கக்கூடியவர்கள் அந்த எலும்பு துண்டுகளுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இதை தொடர்ந்து எதிர்ப்போம். இஸ்லாமியர்கள் இந்த தேசப்பற்றில் யாரும் சளைத்தவர்கள் கிடையாது. இந்த தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள், உயிரிழந்தவர்கள். அதனால காங்கிரஸ் அந்த ஆட்சியினுடைய நீதி கிடைக்காவிட்டாலும் இன்றைக்கு நீதியும் இருக்கிறது, சமத்துவம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, வளர்ச்சி இருக்கிறது. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை நிச்சயமாக இஸ்லாமியர்கள் ஆதரிப்பார்கள். குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அவர் பாஜக என்ற நிலையையும் தாண்டி இன்றைக்கு உலக தலைவராக அரபு நாடுகள்ல போன கெட்டி பிடிக்கிறான் சார், கெட்டி பிடிக்கிறான். சந்தோஷமா இருக்கு. அப்ப இங்க உள்ள இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கிறேன். உலகத்தில் உள்ள அத்தனை அரபு நாடுகள் கெட்டி பிடிக்கிறான், ரெட் கார்பெட் போடுறான், அந்த நாட்டின் மிக தலை சிறந்த விருதுகளை கொடுத்து கொண்டாடுறான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? அப்ப இந்தியாவில் உள்ள இந்த கேவலமான அரசியலை அவர்கள் விரும்பல, அரபு நாடுகள் விரும்பல. பாகிஸ்தானுக்கு இந்தியா வளர்ச்சி பொறுக்கல. அதனால் சீனாவோடு சேர்ந்து இவர்கள் தவறான பிரச்சாரம் செய்கிறார்கள். அதே போன்று இங்க இருக்கக்கூடிய மிஷனரிகள் பல்வேறு தவறான செய்திகளை பரப்புகிறார்களே தவிர உண்மையாக இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நரேந்திர மோடி என்ற ஒரு உன்னதமான தலைவனுக்கு பின்னால் அணிவகுத்து கொண்டிருக்கிறார்கள். அது தொடரும் என்பதுதான் இந்த பிபிசி என்ற கேடுகட்ட ஊடகத்திற்கு இந்திய இஸ்லாமியர்களும் சிறுபான்மை மக்களும் தரக்கூடிய பதிலாக இருக்கும். குற்றச்சாட்டு என்பது யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். பாஜக மீது திமுக சொல்லலாம், காங்கிரசின் மீது பாஜக சொல்லலாம், யார் வேண்டியதுனாலும் குற்றச்சாட்டு சொல்லலாம். அப்போ நரேந்திர மோடி அவர்களை குற்றவாளி என்று நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றால் அந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களை நீங்கள் வைத்தீர்களா? இந்த நாட்டின் உச்ச நீதிமன்றத்தை விட ஒரு பிபிசி சொல்வதுதான் சரின்னா அப்ப உச்ச நீதிமன்றத்தை கலைச்சிருவோமா? உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க ராஜவேல் நாகராஜன்.
நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி பேசு தமிழா பேசு குழுமமாக மாறி நம்முடைய குழுமத்திலிருந்து இன்றைக்கி பல சேனல்கள் வந்துட்டு இருக்குது. ஹலோ தமிழா, அக்னிச்சிறகி, எல்கேஜி, திருவருள் டிவி மற்றும் லவ் டாக்ஸ் வித் லவ் குருன்னு வெரைட்டியான சேனல்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த சேனல்களுக்கு உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. நான் குறிப்பிட்ட இந்த எல்லா சேனல்களுடைய நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி குழுமத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை சேனல்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க.